அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டில் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய காணொளி இருக்க போகுது. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் வரப்போகுது. சரிங்களா? அதாவது ஜூன் மாதம் வரதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சரிங்களா? இப்போ ரெகுலராக கிளாஸ் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் கோர்ஸுக்கு ரெகுலர் கிளாஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த காணொளி எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நாங்கள் கிளாஸ் 19 கிளாஸ் போட்டுட்ருக்கோம். இது 20வது கிளாஸு கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதை பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதாவது எஸ்ஆர்பி டிஆர்பி அனைத்துமே நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியல் வேணுன்றத நம்ம ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க இன்றைய காணொளிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷினு, பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் பதிவாளர் நிலையில் எத்தனை பணியிடங்கள் உள்ளன? 4 பணியிடங்கள். அதாவது பதிவாளர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்களா, பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் பதிவாளர் நிலையில் எத்தனை பணியிடங்கள் உள்ளன? 4 பணியிடங்கள் உள்ளன. தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு எந்த துறையின் கீழ் வருகிறது? தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு எந்த துறையின் கீழ் வருகிறதுனா, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் தான் வருகிறது. சரிங்களா? கூட்டுறவு சங்க பணியாளர்களின் ஊதியம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது? அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்க்குற ஆஃபீஸருக்கு எந்த நிதியிலிருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நிதி கொடுக்குறாங்கன்னா சங்க நிதியிலிருந்து தான் கொடுக்குறாங்க, ஊதியம் கொடுக்குறாங்க. சரிங்களா? தற்போதைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யார்? தற்போதைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யார்னா சண்முக சுந்தரம். சரிங்களா? பணியாளர் நலன், ஒழுங்கு நடவடிக்கை, ஓய்வூதிய பலன் ஆகியவை நிறுவன மேலாண்மையில் எந்த பிரிவில் வரும்? அதாவது அலுவலக பிரிவில் வரும். அதாவது பணியாளருடைய நலன், ஒழுங்கு நடவடிக்கை, அவர்களுடைய ஓய்வூதிய பலன் ஆகியவற்றை நிறுவன மேலாண்மை எந்த பிரிவில் வரும்னா அலுவலக பிரிவின் சார்பில் தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, வல்லுநர் மேலாண்மை என்பது எது? வல்லுநர் மேலாண்மை என்பது எதுனா நுண்ணறிவுத்திறனை தான் வல்லுநர் மேலாண்மை சொல்கிறாங்க. சரிங்களா? எது மேல்நோக்கி செல்லும் செய்தியாகும்? அதாவது களப்பணியாளர்கள் ஆலோசனை. ஃபஸ்ட்டு எந்த ஒரு தகவலும் களப்பணியாளர்கள் ஆலோசனைப்படி தான் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். சரிங்களா? அவங்க தகவல் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களப்பணியாளர்கள் மூலம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது 8வது கொஷினு, கூட்டுறவில் முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன? கூட்டுறவுடைய முடிவுகள் எப்படி எடுக்கப்படுறாங்கன்னா, பெரும்பான்மை உறுப்பினருடைய கருத்துப்படி. ஒரு கூட்டுறவில் தகவல் சேகரிக்கணும்னா ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அங்கே கூட்டுறவில் உறுப்பினர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய கருத்துப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, எந்த தகவலும் அவங்கள்ட்ட தான் பெறுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, துணைப்பதிவாளர் விவராக எல்லை எது? துணைப்பதிவாளர் விவராக எல்லை எதுனா கோட்டம்னு சொல்லுவாங்க. அலுவலக ஆணை என்பது என்ன? அலுவலக ஆணை என்பது எதனா, அலுவலக தலைமையின் ஆணை தான் சொல்லுவாங்க. அலுவலக ஆணைன்னு சொல்லுவாங்க. அலுவலக தலைமையின் ஆணை தான் அலுவலக ஆணை என்று சொல்லுவாங்க. சரிங்களா? வட்டார பதிவாளர் யார்? வட்டார பதிவாளர் யாருன்னா கள அலுவலர் தான் வட்டார பதிவாளர் சொல்லுவாங்க. சரிங்களா? இணை பதிவாளர் அலுவலகத்தில் எத்தனை துணை பதிவாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள்? இணை பதிவாளர் அலுவலகத்தில் எத்தனை துணை பதிவாளர்? இணை பதிவாளருக்கு துணை பதிவாளர் இருப்பாங்க. சரிங்களா? அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னா 2 நபர்கள் இருப்பாங்க, 2 ஆஃபீஸர் இருப்பாங்க. சரிங்களா? கூட்டுறவு சார் பதிவாளரின் உயர் அலுவலருக்கு உயர் அலுவலர் யார்? ஒரு கூட்டுறவு சார் பதிவாளர் இருக்காங்கன்னா, ரிஜிஸ்டர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உயர் அதிகாரி யாருன்னா இணை பதிவாளர் தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, கோப்புகள் எத்தனை வகையாக முடிவு கட்டப்படுகின்றன? கோப்புகள் எத்தனை வகையாக முடிவு கட்டப்படுகிறதுனா 5 வகையான கோப்புகளை தான் முடிவு கட்டுறாங்க. சரிங்களா? அலுவலக நிர்வாகி எனப்படுபவர் யார்? அலுவலக நிர்வாகி யார் சொல்லுவாங்கன்னா தலைவரையும் துணைத் தலைவர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு தலைவர் துணைத் தலைவர் நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் செயலாளர் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணுறதா களப்பணியாளர், இஓ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? கீழேருந்து மேலே கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தலைமை நிர்வாகி என்பவர் யாருன்னா மேலாண்மை இயக்குனர் இல்லாத போது செயலாளர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தலைமை நிர்வாகி என்பவர் ஃபஸ்ட்டு மேலாண்மை இயக்குனர் இருப்பாங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் செயலாளர் கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் சொல்ல வராங்க.
அடுத்தது துணைப்பதிவாளர் அலுவலகம் யாரால் ஆய்வு செய்யப்படும்? ஒரு துணைப்பதிவாளர் அலுவலகம் யாரால் ஆய்வு செய்யப்படும்னா இணைப்பதிவாளர். சரியா, இணைப்பதிவாளர் கண்ட்ரோலில் தான் துணைப்பதிவாளர் அலுவலகம் இருக்கும். சரிங்களா. அடுத்தது உறுதிமொழி பத்திரத்தை எழுதி தருவது யார்? உறுதிமொழி பத்திரத்தை எழுதி தருவது யாருன்னா கடன் பெற்றது. ஆமாம், ஒரு உறுதிமொழி அவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா ஒரு உறுதிமொழி எழுதி கொடுக்கணும். நாங்கள் இந்த கடன் இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கோம், இந்த கடனில் கட்டி அடைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணம் உறுதிமொழி பத்திரம் தான் கடன் பெற்றவர் தான் எழுதி கொடுக்கணும். அது சரிதான். ஓகே. அடுத்தது மாற்றுமுறை ஆவணச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? மாற்றுமுறை ஆவணச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1881. நம்ம இந்த வருஷங்கள்லாம் முக்கியமான வருஷங்கள் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கோம். சரிங்களா. இதை பார்க்காதவங்க அந்த கிளாஸ்லாம் எந்த வருஷம் எந்த ஆண்டு எதை கொண்டு வந்தாங்க அதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு தனியாக எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா. அப்போ தான் நமக்கு மெமரி பண்ண கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. வருஷத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அடிக்கடி கேட்குறாங்க வருஷத்தை, எந்த வருஷம் எந்த இது கொண்டு வந்தாங்க, எந்த வங்கி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. பாராளுமன்றம் என்பது எதை குறிக்கும்? பாராளுமன்றம் என்பது எதை குறிக்கும்னா குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகள். அதாவது 2 அவைகள் எதை சொல்லுவாங்கன்னா மேலவை கீழவை. சரிங்களா. மக்களவை மாநிலங்களவை, அதை தான் குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகள். பாராளுமன்றத்தில் எதை குறிக்கும்னா குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகள், மேலவை கீழவை. அதாவது மாநிலமன்றம், மக்களவை மாநிலங்களவை 2 தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அடிப்படை கடமைகள் எத்தனைனா 11. சரிங்களா. அடிப்படை கடமைகள் எத்தனைனா 11. கட்டளை நீதிபேரணை மனு எதிராக தாக்கல் செய்ய முடியாது. அதாவது கட்டளை நீதிபேரணை தனிநபர் எதிராக தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்ல வராங்க. சரிங்களா. கட்டளை நீதிபேரணை மனு யாருக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியாதுன்னா தனிநபருக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஆட்கொணர் நீதிபேரணை யாருக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியும்னா அரசு மற்றும் தனிநபர். சரிங்களா. ஆட்கொணர் நீதிபேரணை வேறு, கட்டளை நீதிபேரணை வேறு. சரிங்களா. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அடிப்படை உரிமையிலிருந்து 1978 சட்டப்பூர்வ உரிமையானது எதுனா சொத்துரிமை. அதாவது சொத்துரிமை இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 1972 42வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சொத்துரிமை வந்து 31 கொண்டு வந்தாங்க. அதை வந்து நீக்கிட்டு 1978 300Aன்னு சொல்லிட்டு சொத்துரிமை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை இந்திய அரசியலமைப்பு அதில் சட்டப்பிரிவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா. அதாவது அடிப்படை உரிமை 1978 சட்டப்பூர்வ உருவமான சொத்துரிமை 300A. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இறுதி தணிக்கை என்பது யாது? ஓராண்டு தணிக்கை. அதாவது ஆடிட்டிங் சொல்லுவாங்களா, ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து ஒரு ஆண்டு தணிக்கை தான் கணக்கு பார்ப்பாங்க. சரிங்களா. கூட்டுறவு தணிக்கை எத்தனை வகைப்படும்? கூட்டுறவு தணிக்கை ஆடிட்டிங்கில் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 4 வகையாக வகைப்படும் சொல்கிறாங்க. உள்தணிக்கை மேற்கொள்வது யார்? உள்தணிக்கை மேற்கொள்வது யாருன்னா சங்க பணியாளர்கள் தான் உள் ஆடிட்டர் வந்து மேற்கொள்வாங்க. சரிங்களா. அடுத்தது தணிக்கையில் வகுப்பில் வரும் சங்கம் எதை குறிக்கிறது? வகுப்பு AIன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. சரிங்களா. ABCD என்ற அடிப்படையில் இருக்குது ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில். அதில் வந்து வகுப்பை எதை சொல்கிறாங்கன்னா செயலிழந்த சங்கம். அதாவது ஒரு சங்கம் நல்லா நடைபெற்று இருந்துச்சு, திடீர்னு செயலிழந்து போச்சு, சரியாக பண்ணலை, அந்த சங்கம் சரியாக பண்ணாத நிலைமையில் இருக்கிற பட்சத்தில் தான் செயலிழந்த சங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கியை தணிக்கை செய்வது யார்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டுறவு இருக்குல்ல, சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் வங்கியை அதாவது ஆடிட்டிங் செய்வது யாருன்னு கேட்குறாங்க. தணிக்கை நிறுவனம், அதாவது நிறுவனம் தான், ஆடிட்டிங் நிறுவனம் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா. இறுதி கணக்குகள் மற்றும் இணைப்புகளை தயாரிக்கும் பொறுப்பு யாருடையது? அதாவது இறுதி கணக்கு இருக்குல்ல, இறுதி கணக்கு இணைப்பு கணக்கு எல்லாத்தையும் பொறுப்பு யாருடையது இருக்குன்னா தலைமை நிர்வாகிக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா. அடுத்தது குடியரசுத் தலைவரின் குறைந்தபட்ச வயது என்னென்னா, குடியரசுத் தலைவரின் குறைந்தபட்ச வயது எவ்வளோனா 35 வயது. அதே போல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வயசு எத்தனை இருக்குன்னா 35. சரிங்களா. அதே போல் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி நிற்கணும்னா 25 வயசு இருக்கணும் கம்பல்சரி. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மேலவை தலையிடாத சட்ட முன்வரவு எதுனா பணம். அதாவது பண விஷயத்தில் வந்து மேலவை வந்து தலையிடாது, அப்போ கீழே வந்து தலையிடும். சரிங்களா. மேலவையில் தலையிடாத சட்ட முன்வரவு எதுனா பணம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.